வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டூடெண்ட் டைம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே ஒரு கோரிக்கை கடிதம் குடுத்துருந்தோம். பிரியாவிடை பத்தி, அத பத்தி ஒரு அப்டேட் பார்க்க போறோம். அரசு ஊழியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, 60 வயதுக்கு வரையும் ஒர்க் பண்ணவங்க எல்லாமே வந்து பிரியாவிடை குடுத்து தான் அவங்கள கௌரவிச்சு தான் வந்து அரசு ஊழியர்கள் வந்து ரிட்டயர் ஆகி போணும் அப்படின்னு சொல்லி விழிப்புணர்வு பண்ணியிருந்தோம். இத வந்து அ மத்திய அரசு, மாநில அரசு இதுக்கு வந்து எடுத்து சொல்றதுக்கு வந்து கடிதம் வந்து கவர்மெண்ட் நாலேஜுக்கு கொண்டு போயிட்டோம். அ ஏன்னா வந்து நெறைய அரசு ஊழியர்கள நெறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. நெறைய டிபார்ட்மெண்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அரசு ஊழியர்களா இருக்கிறவங்க வந்து 60 வயதுல வந்து ரிட்டயர் ஆகும்போது வந்து அவங்களுக்கு பிரியாவிடை ஃபங்ஷன் வைக்காமலே வந்து நிறைய இடத்துல விட்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு தாசில்தார் இருக்காங்க, ஒரு ஹெட் மாஸ்டர் இருக்காங்கன்னா, அவங்க வந்து ரிட்டயர் ஆகும்போது வந்து அவங்களுக்கு பிரியாவிடை ஃபங்ஷன் வைப்பாங்க. ஆனா மத்த அரசு ஊழியர்கள் வந்து அ ரிட்டயர் ஆகும்போது வந்து அவங்களுக்கு பிரியாவிடை ஃபங்ஷன் வைக்கிறதில்ல. அதனால வந்துட்டு இத வந்து கன்சிடர் பண்ணி வந்து 60 வயது வரையும் ஒர்க் பண்ணிட்டு ரிட்டயர் ஆகுற அரசு ஊழியர்கள் எல்லாருக்குமே வந்து பிரியாவிடை ஃபங்ஷன் வைக்கணும்னு சொல்லி நான் கோரிக்கை குடுத்திருந்தேன். தமிழக அரசு கவர்மெண்ட் நாலேஜுக்கு போயிருக்கு. மாவட்ட ஆட்சியர் மூலமா வந்து கவர்மெண்ட் நாலேஜுக்கு போயிருக்கு. அது சம்மந்தமா வந்து கடிதம் வாங்கியிருக்கோம். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, காவல்துறையிலயும் வந்து 60 வயதில ரிட்டயர்மெண்ட் ஆகிறவங்களுக்கும் வந்து பிரியாவிடை ஃபங்ஷன் குடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கோம். அது சம்மந்தமா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நான் கையெழுத்து போட்டு வந்திருக்கேன். எத்தன விஷயங்கள் பண்ணியிருக்கோம். இது வந்து முக்கியமா பார்க்கப்படுது. இப்ப வந்து மத்திய அரசு அ 4 தொழிலாளர் சட்டங்கள கொண்டு வராங்க. அதே அதில வந்து எல்லா பெனிஃபிட்ஸும் கிடைக்குது. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அ அரசு ஊழியர்கள் வந்து ரிட்டயர் ஆகும்போது வந்து மத்திய அரசு 4 தொழிலாளர் சட்டம் போல மாநில அரசு வந்து பார்த்தீங்கன்னா, டாக்ஸ் சட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. அது மூலம் எல்லா சலுகைகளும் எல்லாம் அ அ பணப்பலன்களும் அவங்களுக்கு கிடைக்கும். இருந்தாலும் வந்து பிரியாவிடை ஃபங்ஷன் வந்து அவங்களுக்கு கௌரவிக்கிறதுக்காக வந்துட்டு, அவங்க செஞ்ச சர்வீஸ சொல்றதுக்காக வந்து பிரியாவிடை ஃபங்ஷன் நடத்தணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய பிரதான கோரிக்கையா இருக்கு. இத வந்து மத்திய மாநில அரசு கன்சிடர் பண்ணி, அவங்க பிரியாவிடை ஃபங்ஷன் நடத்தணும் அப்படின்னு சொல்றத வந்து அ கட்டாயப்படுத்தணும். அதுக்காக தான் இன்னைக்கு விழிப்புணர்வு காணொளி வெளியிடுறோம். இத பத்தி ஏற்கனவே நம்ம 1 வருஷத்துக்கு முன்னே சொல்லியிருக்கோம். லெட்டர் வந்து கவர்மெண்ட் நாலேஜுக்கு அனுப்பிச்சிருக்கோம். சிஎம்க்கும் இத பத்தி லெட்டர் குடுத்துருக்கோம். தேங்க் யூ.